ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள்தூள். இப்போ கிழங்கு வேகட்டும், எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானவுடனே நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் வெடிக்கவும் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு காரத்துக்கு தனி மிளகாத்தூள், லைட்டாக பெருங்காயத்தூள், வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா. மசாலாலாம் போட்டு நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே அடுப்பை மீடியமில் வச்சு கிளறி விட்டால் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதத்துலாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு சூப்பராக. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.